ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல வெயிலுங்க. இன்னைக்கு மழை வந்துரும்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா நல்லா வெயில் அடிக்குது. அதான் சரி தோட்டத்து வேலைய பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்க வந்திருக்கோமுங்க. தோட்டத்துல வந்து பார்த்தாக்கா 2 நேத்து முந்தா நாள்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல. நல்லா மண்ணெல்லாம் அப்படியே குது குதுன்னு இருக்கு. வாசலெல்லாம் கூட்டல. சரி ஃபர்ஸ்ட்டு வாசல் கூட்டிட்டு, கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் போய் காஃபி போட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். என்னதான் நம்ம கூட்டி அள்ளி போட்டாலுமே சாயங்காலம் இல்லாட்டி நாளைக்கு காலையில வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஃபுல்லா இந்த மாதிரி தான் இலையா தான் கிடைக்கும். என்னன்னா நம்ம வீட்டை சுத்தி நிறைய மரங்கள் இருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம கேமராமேன் யாருன்னு தெரியுமா? நம்ம ஆதி. ஆதி யாருன்னு காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம். மோட்டர் ஓடட்டும். கீழே மச்சான் போய் மருந்து அடிக்கிறாரு. நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. அந்த சவுண்டுனால இது நம்மளுடைய மலை கிராமத்தில் அழகான தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற தோட்டத்து வீடுங்க. இங்கே வர்றப்போ மட்டும்தான் வாசக்கூட்டி கோலம் போட முடியும். கோலமெல்லாம் நான் அவ்வளோ போடுறது இல்லைங்க. இப்போ என்னமோ ரொம்ப ஆசையாக இருக்குது கோலம் போட்டு பழகணும், கோலம் போட்டுக்கிறணும் அப்படின்ட்டு. ஏதோ சுமாராக போடுவேன், 1-2 போடுவேன். அப்புறம் வந்துட்டு ரங்கோலி அப்படின்ட்டு கிறுக்கி வச்சுக்கிறது கோலம் அப்படிங்கிற பேரில். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட பழகியிருக்கணுங்க. அதான் பார்த்துட்டே இருக்கேன் எப்படி போடலாம் என்ன போடலான்னு. சத்தியமாக கோலமெல்லாம் வராதுங்க, வரையவே கையே வர ஆதி மாட்டேங்குது. கோலப்பொடி இருக்கா? கோலப்பொடி இருக்கா? இந்த இருக்குடா கோலப்பொடி. அத்தை வாங்கி வச்சிருந்தேன் கோலப்பொடி எல்லாம். ஆனா அத்தைக்கு கோலம் போடத்தான் தெரியாது, கம்மியா தான் தெரியும். கொள்ள நாள் ஆச்சுல அதே, அதனால கோலம் போட அவ்வளவா வரல. அவ்வளவுதான், சிம்பிளான கோலம். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கேட்பான், அத்தை என்ன மட்டும் ஏன் வீடியோல காமிக்க மாட்டேங்கிறீங்க, நான் வரும்போது மட்டும் நீங்க ஏன் என்னை வீடியோ எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்துட்டு ஆதித்ய குட்டியாவும் நம்ம வீடியோல வர்றாரு. நான் ஹாப்பியா? நாங்க வந்துட்டு காஃபி டைமுங்க, அதனால காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். பூ வாங்கிட்டு வந்தோம். என்னடா பூ இப்படி இருக்கு அதே? இங்க பாரு, ரொம்ப வாடி போச்சுல. அடடா நல்லா மொட்டா இருக்குன்னு பார்த்தா ரொம்ப வாடி இருக்கு. சரி வாங்கிட்டோம்ல. எனக்குமே டீ போட்டேங்க, மச்சானுக்கும் போட்டாச்சு. ஆதி வந்து பிஸ்கட்டோட சாப்பிடுவான். அத்தைக்கு ஒரு பிஸ்கட் தர்றியாடா? ஆத்தி குடிப்பேன், நல்லா சூடா இருக்கு. ஆதிக்குமே காஃபி சூடா இருக்கு. ரொம்ப ஆத்தி தான் குடிப்பியா? இவனை நாங்க பூஸ்ட் பையன் தான் கூப்பிட்டு இருந்தோம். குட்டி பையனா இருக்கும்போது அம்மா நீங்க பூஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த பூஸ்ட் தாங்க. ஆத்தி ஆத்தி பூஸ்டா குடுத்துட்டே இருக்கணும். என்னடா இப்பயும் அப்படித்தானே? இப்பயும் பிடிக்கல. ஹார்லிக்ஸ் பூஸ்ட், ஹார்லிக்ஸோட பூஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சூடா ஆத்திட்டேன். முக்கி முக்கி சாப்பிடுனா? முக்கி சாப்பிட மாட்டியா? அத்தைக்கு ஒண்ணு போதுண்டான்னு. நானுமே குட்டீஸ் கூட சேர்ந்து ஒரு பிஸ்கட். குட் டே. அப்புறம் போகும்போது வேற வாங்கிக்கலாம் ஏதாவது. காஃபி சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு, அதனாலதான் இங்க வந்திருக்கோம். அந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஏற்கனவே சுண்ணாம்பு போட்டோமா. இப்ப வந்து கொஞ்சம் உரம் எல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் செடிகளுக்கு. எடுத்துக்கிறோம் மழை பெய்யறதுனால. இப்ப உரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் 6 மாசத்துக்கு உரம் கொடுக்க முடியாது. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அப்ப வந்து கொடுத்தா அழுகிரும் சொல்லுவாங்க. அழுகாம எல்லாம் பாதுகாக்கணுங்க. ஏலக்காய் செடி பராமரிப்பு அப்படின்னா சும்மாவா? நல்லா பார்த்து பார்த்து இந்த இவங்களை பார்க்குற மாதிரி, நல்லா குழந்தைகளை பார்க்குற மாதிரி பார்த்து பார்த்து செய்யணுங்க. அதான் சரி கொஞ்சமா பூ கட்டி தலையில வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு போறேன். அந்த அக்கா தான் கொடுத்தாங்க நூல், இது கொஞ்சமா கட்டுறதுக்கு அப்படின்ட்டு. நூல் வாங்கி இங்க வச்சிருந்தேன். அன்னைக்கு நான் மறந்ததில் எடுத்துட்டு போயிட்டாங்குது. அதனால சரி அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். சரிங்க, டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்க்குறேன்.
நம்ம வந்து தோட்டத்துக்குள்ள வந்துட்டோம். தோட்டத்துல வந்து அது நீ என்ன கேட்ட? இது என்ன குழினா? இது வந்து முதல்ல படுதா குழியா இருந்துச்சுடா. இதுல வந்து படுதா இருக்குல்ல, பிளாஸ்டிக் தார்பா, அதை போட்டு சுத்தி இந்த மண்ணு நெப்புன்னு இந்த கவரெல்லாம் வச்சு தண்ணி மழை காலத்துல தண்ணி பிடிச்சி போட்டிருந்தோம். நம்ம தோட்டத்துக்கு தேவையான தண்ணி இதுல எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால இப்ப வந்து அந்த படுதா வந்து கிழிஞ்சு போச்சு. இது புதுசா மாமா வந்து வாங்கிட்டு வந்து தாட்பாய் மாத்தணும். அதுக்கப்புறம் தான் இங்க தண்ணி வைக்க முடியும். இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து தானே தண்ணி திறந்து விட்டோம். அப்ப இங்க இருந்து எடுத்துக்கலாம். அதனால எங்க மச்சான் பாத்தீங்கன்னா அங்க வந்து உரம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. செடி, பூ, இலை எல்லாத்துக்குமே சேர்த்து தான் கொடுக்கணும். மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இந்த சருகெல்லாம் நல்லா காஞ்சு போயிருக்கு. இப்ப வேலை செய்ய நல்லா இருக்குங்க. இதெல்லாம் கிளீன் பண்ணணும். கீழே போய் பார்க்கலாமா? இந்த ஓசெல்லாம் அப்படியே நல்லா சிக்கல் விழுந்துருமா? இந்த சிக்கல் எல்லாமே நம்ம எடுத்து விடணும். இல்லை அப்புறம் இங்க செடி கொடி எதுவுமே இருக்காது. பூரா இழுத்து போட்டு போயிடுவாங்க. இதை உரம் அடிக்கிறவங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். இங்க பாருங்க, இந்த செடி வீணா போச்சு. நீ அடுத்தது சிம்படிச்சு இதை போட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். பூரா சிக்கல் விழுந்துச்சு. என்னடா அடி, என்னடா அவரை காணோம், அவர் இங்கிட்டு வர்றாரா? அப்படி கூட்டி போயிட்டாரா? நம்ம கத்தி எடுத்துட்டு வந்ததாலும் கவாத்து. மச்சான் வந்து மருந்து அடிச்சுட்டு இருந்தாரா? அதை பார்க்கவும் எனக்கு ஆசையா இருந்துச்சு. சரி நம்மளும் அடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு ஓசு வலிச்சு விடணும். பண்டு பிறப்ப நாங்களோ என்னட்டா பண்றீங்க? நானா தங்கம், இந்த மாமா இது அடிக்கிறாருல, அப்ப வந்து இந்த ஓசெல்லாம் சிக்கல் விழுகுதா, அதனால எடுத்து விடுறேன். என்ன செய்ய, நீ படிச்சு நல்லா பெரிய ஆளாகி வரணும். சரியா? நீ பாரு அத்தையெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வா இங்கிட்டு வா. மச்சான் மருந்து அடிச்சுட்டு அப்படியே கிறங்கி கிருகிருத்து போயிட்டாரு. சும்மாவா? ஃபுல்லாக தொப்பு தொப்பாக நனைஞ்சிருக்கீங்க. ஆதி மாமா நல்லா வலிக்கு விழுந்தாராம்ல? அப்படியா? ஆதி தள்ளி விட்டியா? ஆதியுமே விழுந்துட்டேன். ஆதி வழுகுது கீழே மழை பெஞ்சதுக்கு. அதுக்கும் என்னடா என்ன சொன்னா? ஆதி பேர் என்ன? அது அப்படியாடா? சரியா? இது ஜூனியர். அப்படியா? குட்டி விஜய், ஜூனியர் விஜய். சரியா? ஆதியெல்லாம் ஒரே கோஷம். எப்படிடா சொன்ன? எப்படி சொன்ன? மஞ்சுவத்தையை பார்க்கும்போது என்னமோ ஒரு சொன்னேன் இல்லை, ஓம் சக்தி எப்படி பிள்ளைய கூட மனசு. நான் ஆதிட்ட கேட்டேன், ஏன் ஆதி மஞ்சுவத்தை வந்துட்டு எங்களுடைய வயசுக்கு நாங்கள் அப்போ இருந்து விஜயை பார்த்தா எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு எப்படிடா பிடிக்கும்? உனக்கு எத்தனையோ புதுமுகங்கள் வந்திருக்காங்களே, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படிங்கிறான். எங்கள் அம்மா அப்பாவுக்கு விஜய் பிடிக்கும்டா, எனக்கும் விஜய் பிடிக்கும், நான் பெத்த பிள்ளைகளுக்கும் விஜய் பிடிக்கும். அந்த மாதிரி காயத்ரி அம்மாவுக்கும் விஜய் பிடிக்கும், வாசந்தி அம்மாவுக்கும் விஜய் பிடிக்கும், மலரம்மாவுக்கும் விஜய் பிடிக்கும். ஆனால் உனக்கு விஜய் பிடிச்சிருக்கு பார்த்தியா? அங்கே தான் நிற்கிறாரு விஜய். என்ன மச்சான்? மச்சானுக்கு யார் பிடிக்கும்? விஜய் தானே? பிடிக்கலன்னு சொன்னீங்க. என்ன அது? நானும் ஆதியும் சேர்ந்து உங்களை பஞ்சர் ஆக்கிடுவோம். விசிலு. சரிங்க மக்களே, இந்த ட்ரம்மை கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி எங்கே வைக்க? ஷெட்டில் வச்சுருவோமா? உள்ளே வைக்க வேண்டாம் மச்சான், ஸ்மெல் அடிக்கும்ல. வெளியில் வச்சுருவோமா? மூடியக்கானா? அப்படியா? இன்னைக்கு வந்து இந்த தோட்டத்து வேலையை வந்து முடிச்சிருக்கோமுங்க. நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஆனால் இங்கே வந்து செய்யும் போது தான் தெரியும். என்ன அது, நீ இன்னைக்கு பார்த்தில்ல எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுறப்ப. சரி எப்படியோ சந்தோஷமாக நினச்சி பண்ணிக்கிட்டாதான் உண்டு. சரி இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இனி இப்போ கொஞ்சம் வந்து இங்கிட்டெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக களை முளைச்சிருக்கு. அதெல்லாம் எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். டயர்டாக வேற இருக்குது. இல்லாட்டி ஆதியை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நம்ம வந்து கிளம்புறோம் வீட்டுக்கு. நீ ஓசெல்லாம் கீழே போய் தோட்டத்தில் போய் எடுத்துகிட்டு வரணுங்க. மோட்ரு வந்து இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு கனெக்ஷன் பண்ணனால எங்களுக்கு அது வசதியாக போச்சு. இல்லாட்டி இதையும் தூக்கி தோட்டத்தை சுமக்கணும். நம்ம அந்த தோட்டத்துல எல்லாம் தோட்டத்துக்குள்ளே தூக்கிட்டு போகணும். என்னன்னா கிணறு உள்ளே இருக்கிறதுனால தண்ணி பக்கத்தில் தானே வேணும். இதெல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சுதான் செய்யணும். இங்கே தான் தப்பிச்சோம். என்னன்னா வீட்டுக்கு தேவை இதை கேட் வாழை திறந்து தண்ணி இங்கே பிடிச்சிட்டு ஓசூல் எப்படி அடிச்சு கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து மெயின் ரோடு.
இந்த ரோடை வந்து ஓஸ் கிராஸ் பண்ணாதனால நாங்கள் இந்த மாதிரி ஓஸ் வாங்கி இங்கே காமிங்க மச்சான். இந்த ஓஸை வாங்கி அங்கே ரோட்ல இருந்து இங்கே கனெக்ட் பண்ணி ரோட்டுக்கு மேலே கூடி கயிறு கட்டி இந்த மரத்தில் கட்டி வச்சுருக்கோம். நம்ம இங்கே வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஓஸ்லேயே கீழே போயிடும். கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆதி சொல்லிட்டான் எவ்வளோ பெலாக்கா மஞ்சு வண்டி அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே இதாக இருக்குடா, என்ன கம்ப்ளைண்டாக இருக்குது, என்னமோ சீக்கு வந்த மாதிரி இருக்கு. கேள்விப்பட்டீங்களா? ஒரு 5 பலாசோலைக்கு 50 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் விற்கிறாங்களாம். என்ன அது வீரபாண்டியில் வாங்கினியா நீ? பலாசோலை வாங்கி சாப்பிட்டியா? நம்மக்கிட்ட ஒரு பலாக்கா 40 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. சரி சும்மா கீழே தானே விழுந்து போகுது, 40 ரூபாயா 20 எத்தனை ரூபாயும் கொடுத்துட்டு பறிச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். இனி 1 மாதம் ஆகணுங்க பலாக்கா வந்து பெருசாக, அதுக்கப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி இவ கொண்டு போய் வைக்கிற, எடுத்துட்டு வாட்டா. என்ன விட இருக்கு ட்ரம், ஏன் உயரம் இருக்கு ட்ரம். நான் இதுக்குள்ள உட்காந்தா தெரியாது. இது பாருங்களேன், தெரியுமா? தெரியல. இதை கொண்டு போறோமா வீட்டுக்கு? சரி இது வந்து அங்கே கொண்டு போகிறோம். இப்போ இந்த ட்ரம்மும் கொண்டு போகிறோமா? கொண்டு போகிறோம். அப்புறம் என்ன எடுத்து வைக்கணும்? இது தண்ணி நீங்கள் கை கழுவணும்ல. ஆதி உன்னோட கை கால் கழுவணும்னா சும்மா சொல்கிறாருடா மாமா. ஆதி செடியெல்லாம் டம்மு டம்முன்னு கீழே தள்ளி விட்டுட்டான். சொன்னேடா, தள்ளி விட்டுட்டே சொன்னேடா. இது காயவே இல்லை. இது இங்கே ஷெட்டில் வச்சுட்டு வரட்டா? காஞ்சிரும். நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆதியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு வரோம். ஆதி நாளை கழிச்சு பார்க்கலாமா? சரி பாய். உனக்கு என்ன வேணும்னு சொன்னால் ஐஸ்கிரீமா? சரி போகிற இடத்துல வாங்கிக்கலாம். சரி பாய் சொல்லிடுற எல்லாருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய் உறவுகளே.